சனிக்கிழமை பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சிறுதானியத்தில் கம்பு கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேன். கம்பு ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு ஊற வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துக்கிட்டேன் நைஸாக. அதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு வெல்லம் சேர்த்துட்டு அதை கரைச்சிட்டு பாகுப்பதம் இல்லாத அப்படியே அதில் சேர்த்துட்டேன். இந்த மாவு வந்து அரைச்ச மாவு வந்து நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கணும் வாசனை வர வரைக்கும். கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுட்டு ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன். ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உதிராமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு 2 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு வறுத்துட்டு சேர்த்துட்ருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு நம்ம கைப்பிடி அளவு பிடிச்சி பிடிச்சி ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான், ரொம்பவே ஈஸி இது. இது ரொம்பவே கம்பு வந்து நம்மளுக்கு நார் சத்து நிறையா இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்பவே ஹெல்த்தியானது, பசங்களுக்கும் கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கம்பு கொழுக்கட்டை இது வந்து நம்ம வீட்டில் தான் செய்ய முடியும். அதனால் இது வந்து ஒரு தொழிலாகவே அந்த காலத்துலலாம் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.